நம்முடைய தியானத்திற்கு ஓசியா 14:3 கடைசி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள். பழைய ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டில் ஒரு திக்கற்றவனை நாம் காண்கிறோம். அவனுடைய பெயர் யோபு. வேதம் சொல்கிறது, யோபு 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் அவனே சொல்கிறான், நான் திக்கற்றவன். வாசிக்க கேட்போமா? அறிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ? இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகொலியை வெட்டுகிறீர்கள். நான் உங்கள் சிநேகிதன், நான் திக்கற்றவன், எனக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசுங்கள் என்று பக்தனாகிய யோபு அலம்பி அழுகிறான். இந்த யோபுவை பற்றி ஒரு காரியத்தை நாம் கூடுதலாக பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 1 அதிகாரம் 1-3 வசனங்கள் என்ன கூறுகின்றன? முதல் வசனம் அவனுடைய பக்தியை பற்றி, தேவனுக்கு முன்பதாக எப்படி அவன் பயந்து நடந்தான் என்பதை குறித்து பேசுகிறது. 3வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், வாசிக்க கேட்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அவன் பெரியவனாய் இருந்தான், செல்வந்தனாய் இருந்தான். ஆனால் ஏன் இப்பொழுது நான் திக்கற்றவன் என்று சொல்கிறான் பாருங்கள். இந்த செல்வம் எல்லாவற்றையும் ஒரே நாளில் அவன் இழந்து போனான். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13 to 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் அப்படி காண்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பல காரியங்களை அவன் இழந்து போனான். முதலாவது அவன் இழந்து போனது ஐஸ்வர்யம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:15, நீதிமொழிகள் 18:11, ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் அரணான பட்டணம். சுற்றிலும் கோட்டையான ஒரு பட்டணத்திற்குள் அவன் பத்திரமாக இருப்பதாக உணர்கிறான் ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது. அது மட்டுமல்ல, ஐஸ்வர்யம் அவனுக்கு ஒரு பெரிய மதிலாகவும் காணப்படுகிறது என்று 18:11 கூறுகிறது. மட்டுமல்ல, பிரசங்கி 7:12 சொல்கிறது, திரவியம் ஒரு கேடகமாக ஐஸ்வர்யவானுக்கு தோன்றுகிறது. பிரசங்கி 10:19 சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் உதவும் ஒரு கேடகமாக அது அவனுக்கு தோன்றுகிறது. அப்படித்தான் யோபுக்கும் கூட இந்த செல்வம், இந்த ஐஸ்வர்யம் தோன்றி இருக்க வேண்டும். ஆனால் அந்தோ ஒரே நாளில் அவை எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு குறிப்பிட்ட நகரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு இருந்த செல்வத்திற்கு அளவே கிடையாது. அப்பொழுது இருந்த அரசுக்கு அவர் எப்பொழுதும் செல்வாக்கு படைத்தவராக இருந்தார். ஆகவே அவர் விரும்பியதெல்லாம் அந்த அரசின் மூலம் நடைபெற்றது. மிகுந்த சம்பிரமமாக வாழ்ந்து வந்தார். திடீரென அந்த அரசு கவிழ்ந்தது. வேறொரு அரசு பதவிக்கு வந்தது. புதிய அரசின் தலைவர் அவருக்கு தொலைபேசியின் மூலம் ஒரு காரியத்தை சொன்னார். எவ்வளவு நாட்களும் நீ முடிசூடா மன்னனாய் இருந்தாய், இனி அந்த நாட்களை மறந்துவிடு என்று. இவருக்கு விஷயம் விளங்கியது. தன் சொத்து, சுதந்திரம், ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரே நாளில் பறி போய்விடும் என்ற உண்மையை அவர் விளங்கி கொண்டார். என்ன செய்தார்? ஒரு ஹோட்டலுக்கு சென்று அறையில் ஒரு விஷத்தை குடித்து இறந்து போனார். தற்கொலை செய்து கொண்டு மாண்டு விட்டார். ஒரே நாளில் ஐஸ்வர்யம் அவரை விட்டு நீங்கியது. யோபுவை பாருங்கள், வேறு என்னத்தை அவன் இழந்தான்? யோபு 1ஆம் அதிகாரம் 18-19 2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினாலே அவர்கள் இறந்து போனார்கள்.
நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். 7 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள், 10 பேரும் ஒரே நாளில் ஒரே வினாடியில் இறந்து போனார்கள் என்ற செய்தி அவன் உள்ளத்தை உடைத்தது. எனக்கு அன்பானவர்களே, யோபு 29:5 சொல்கிறது, அவன் பிள்ளைகளை அதிகமாய் நேசித்தான். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று பெருமையோடு பேசுகிறான். யோபு 19:17 என் பிள்ளைகளுக்காய் பரிதவிக்கிறேன் என்று கலங்கி நின்றான். யோபு 19ஆம் அதிகாரம் 13 - 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போமா? என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் ஒரு பரதேசியை போல ஆகிவிட்டேன். இன்று நான் ஒரு பரதேசி, நான் ஒரு திக்கற்றவன். அத்தனை பேரும் என்னை மறந்து போனார்கள். ஒரு சமயம் தன் கணவனை இழந்துவிட்ட ஒரு இளம் பெண்ணிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அவள் சொன்னாள், பிரதர், என் கணவன் இறப்பதற்கு முன்பு என் கணவனின் வீட்டார் என்னை மிகவும் நேசிப்பார்கள், அன்போடு நடத்துவார்கள், மிகவும் கனப்படுத்துவார்கள். என் கணவர் மாண்டு போனார். அவருடைய தங்கைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். ஆகவே அந்த குழந்தையை பார்த்து வாழ்த்திவிட்டு வரலாம் என்று சென்றேன். நான் உள்ளே நுழைந்தேன், அவ்வளவுதான். அத்தனை பேரும் எழுந்து வெளியே போய்விட்டார்கள். அந்த குழந்தை என் கையில் கொடுக்க கூட அவளுக்கு விருப்பமில்லை. இவள் ஒரு அபசகுனக்காரி, துரதிர்ஷ்டசாலி. இவள் கையில் குழந்தையை கொடுத்தால் குழந்தைக்கு என்ன ஆகுமோ? குழந்தையும் கூட நீடித்த ஆயுளோடு இராமல் மரித்து விடுமோ என்ற பயம். பாருங்கள், ஒரே நாளில் நான் பரதேசியாக மாறிவிட்டேன் என்று அவள் புலம்பி அழுதாள். ஆம் பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, when you smile the whole world will smile, when you weep you will weep alone. நீ சிரிக்கும் பொழுது உலகமே சிரிக்கும், நீ அழும் பொழுதோ தனிமையாய் அழுவாய். அவன் சொன்னான், ஒரே நாளில் நான் பரதேசி ஆகிவிட்டேன், ஒரே நாளில் நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டேன் என்று புலம்பி அழுதான். இத்தகைய சூழ்நிலையை நமக்கு துணை நிற்பவர் ஒருவர்தான். திக்கற்றவன் அவரிடம் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லப்பட்ட ஆண்டவர் தான்.